ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமி என்று கூற வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அஷ்டமி என்றதுமே நம் நினைவிற்கு வருபவர் காலபைரவர் தான். காலபைரவர் எந்த அளவிற்கு அஷ்டமிக்கு உகந்தவரோ அதே போலத்தான் வாராகி அம்மனும் அஷ்டமி திதி என்று உகந்த தெய்வமாக கருதப்படுகிறார். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி என்பது மேலும் ஒரு படி உயர்வாக இருக்கும். அதற்கு காரணம் அன்று கிருஷ்ண ஜெயந்தியும் கூட, அதாவது கோகுலாஷ்டமி. ஆனால் இந்த வருட கோகுலாஷ்டமி ஆடி மாதத்திலேயே நமக்கு வந்திருக்கிறது. இந்த அஷ்டமி திதியில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார் என்பதால் அன்றைய தினம் கிருஷ்ணரையும் வழிபாடு செய்வார்கள் என்பது கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தியுடன் சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி என்று நாம் கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி நல்வழிப்படுத்துவதற்கு காலபைரவர் வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. தீராத துன்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிப்பவர்கள் காலபைரவரை முழு மனதோடு வழிபாடு செய்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் என்பது அனுபவபூர்வமாக பலரும் கண்ட உண்மை. அதே போலத்தான் வாராகி அம்மனுக்கு நாம் வழிபாடு செய்யும் போது பல அற்புதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இவர்கள் இருவரையும் ஒரு சேர நாம் வழிபட்டோம் என்றால் நம் வாழ்வில் சொல்ல முடியாத அளவிற்கு நன்மைகள் உண்டாகும். கஷ்டங்கள் அனைத்தும் தேய்பிறை போல தேய்ந்து கொண்டே சென்றுவிடும். பொதுவாக அஷ்டமி தினத்தன்று அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று நம்மால் இயன்ற அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி காலபைரவருக்கு தர வேண்டும். அன்றைய தினம் அவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த அபிஷேகங்களில் கலந்து கொண்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. ஒரு சிலர் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு பூசணிக்காயில் தீபம், தேங்காய் தீபம் என்று பல தீபங்களை ஏற்றி காலபைரவரை வழிபாடு செய்வார்கள். நம்மால் எதை செய்ய முடியும் வாங்கி தர முடியாதவர்கள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டுமாவது காலபைரவருக்கு வாங்கி கொடுத்து அவரின் பாதங்களில் வைத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. இதே போலத்தான் வாராகி அம்மனுக்கும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் இந்த மந்திரத்தை காலபைரவரை நினைத்து மனதார 8 முறை கூறினாலே நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை நம்மால் மீட்டெடுக்க முடியும். அந்த அளவிற்கு நமக்கு செல்வ வளம் உயரும். இதே போல வாராகி அம்மனுக்கும் நம் மந்திரம் கூறி வழிபாடு செய்யலாம். இப்போது இந்த மந்திரத்தை பார்க்கலாங்க. ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் சொர்ண ஆக்கர்ஷண பைரவாய ஹும்பட் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் ஸ்வர்ண வாராகியே சும்பட் ஸ்வாகா. இன்று இந்த மந்திரத்தை, அதாவது தேய்பிறை அஷ்டமியில் இந்த மந்திரத்தை கூற முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்ய அனைத்து பலன்களும் கிடைக்கும். காலபைரவரை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் வாராகியம்மனை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் இப்போது சொன்ன இந்த மந்திரத்தை முழு மனதோடு அவர்களை நினைத்து நாளைய தினம் கூறும்போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.